ஸோ ஹாய் பைக் ரைடர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபுட்பேக்ஸ் இருக்குல்ல, ரைடிங் ஃபுட்பேக்ஸோட அப்கிரேடான வீடியோ தான் இது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அப்டேட். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைடிங் ஃபுட்பேக்ஸ் வந்து நம்ம மாற்ற போகிறோம். நம்மளோட இந்த ஃபுட்பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட சைஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட்பேக்ஸுங்க. ஹிமாலயன் கூட வரது இல்லை, எந்த ஒரு குறையுமே எனக்கு கிடையாது. பட் என்ன அப்படின்னா, இதில் எனக்கு இருந்த ஒரே ஒரு ப்ராப்ளம், இது வந்து நீங்கள் ஆஃப் ரோடு ஓட்டுறப்போ சூப்பராக இருக்கும். பட் இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, பார்த்திங்களா? ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம்னா, என்னால் டூரிங் பண்ணுறப்போ என்னோடய ஷூஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் இதில் வைக்கிறப்போ எனக்கு அந்தளவுக்கு ஒரு இது கிடைக்கல, ஸ்பேஸ் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து நான் கடைசியில் பார்த்து, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னா, மோட்டோ ரெயின் இல்லைங்களா, இவங்களோட ஃபுட்பேக்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களோட ஃபுட்பேக் சைஸ் பாருங்கள், இதை பார்த்தீங்களா? இவங்களோட ஃபுட்பேக்ஸில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தேன், அது சொல்ல விரும்பல, கார்பன் ரேசிங் அது இதுன்னு நிறைய பார்த்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அட்ஜஸ்டபிள் ஃபுட்பேக்ஸ் இது. ஸோ இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இதுதான் அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் இந்த ரப்பர் வந்து வேணாம், நீங்கள் வந்து ஆஃப் ரோட் போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு இது தான் எல்என் கீ, இதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃப் ரோட் இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்குது, இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃபுட்பேக்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபுட்பேக்ஸ் தான் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதோட ரைடு வந்து ஆக்சுவலி ஒரு லாங் ரைட் போகிறேன் நாளைக்கு. ஸோ அதை போய் முடிச்சுட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப இதுவும் இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பின் ஒன்று இருக்கும். எங்கே? எஸ், இந்த இடத்துல ஒரு பின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெளியில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்ப்ரிங்கை மட்டும் இருக்குது, இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரிங் நீங்கள் உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். தட்ஸ் இட், இன்ஸ்டலேஷன் இஸ் ஓவர். ஓகேவா? ஸ்ப்ரிங் எதுக்கு அப்படின்னா, அப்படி மேலே போயிட்டு வரப்போ இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய காலை வச்சு காமிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பழைய ஃபுட்பேக்ஸ்க்கும் இந்த ஃபுட்பேக்ஸ்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்கு யாராவது வீட்டில் வெயிட் பண்ணாலும் மனசில் ஸ்டெண்டி விட்டுங்க. பாய், டேக் கேர், வில் மீட் அனதர் வீடியோ.